இந்த 1ஆம் நூற்றாண்டில் 3 பெரிய சபைகள். எத்தனை பெரிய சபைகள்? 3 பெரிய சபைகள். ஒன்று எருசலேம் சபை. எருசலேம் சபையில் பாஸ்டர் யார் தெரியுமா? யார் தெரியுமா? எருசலேம் சபையில் பாஸ்டர் யார்? யாரானா நமக்கு என்ன பாஸ்டர்? ஓகே. எருசலேம் சபையில் பாஸ்டர் இயேசுவின் ஒன்று விட்ட, அப்படிதானே சொல்லுவாங்க, இயேசுவின் ஒன்று விட்ட சகோதரனாகிய யாக்கோபு. அது ஒரு பெரிய சபை. அடுத்த பெரிய சபை அந்தியோக்கியா சபை. எந்த சபை? அந்தியோக்கியா சபை. அந்தியோக்கியா சபையில் 7 போதகர்கள். எத்தனை போதகர்கள்? 7 போதகர்கள். அடுத்த பெரிய சபை எபேசு சபை. இப்போ அந்த காலத்தில் 3 பெரிய சபைகள்: எருசலேம் சபை, அந்தியோக்கியா சபை, எபேசு சபை. கிட்டத்தட்ட 2 லட்சம் விசுவாசிகள் இருந்திருக்கிறாங்க எபேசு சபையில். அங்கே பாஸ்டராக இருந்தது இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான். யோவான் நாடு கடத்தப்பட்ட பின்பு அங்கே பாஸ்டராக இருந்தது தீமோத்தேயு. அங்கே பாஸ்டராக இருந்தது யோவான். யோவான் நாடு கடத்தப்பட்ட பிறகு அங்கே பாஸ்டராக இருந்தது தீமோத்தேயு. ஆனால் அந்த சபையை உண்டாக்குனது பவுல். உண்டாக்குனது யார்? பவுல். சம்பந்தமே இல்லை. உண்டாக்குனது பவுல். பாஸ்டராக இருக்கிறது யோவான். அவர் நாடு கடத்தப்பட்ட உடனே பாஸ்டர் ஆனது தீமோத்தேயு. பெரிய சபை. அந்த பட்டணம் ஒரு துறைமுக நகரம். அங்கே உலகத்தின் எல்லா நாடுகளில் உள்ள கப்பல்கள். இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டு மாதிரி, இன்னைக்கு பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இன்னைக்கு பெரிய பஸ் ஸ்டாண்டு மாதிரி ஆகும். அன்னைக்கு பெரிய துறைமுகம். ஒரு இடத்துக்கு போகணுன்னா இன்னைக்கு பஸ் ஏறுறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வர மாதிரி அன்னை எங்கே போகணும்? துறைமுகத்தில் போகணும். துறைமுகத்தில் போய் கப்பல் ஏறி தான் போக முடியும். அப்படி அன்னைக்குள்ள பெரிய துறைமுகங்கள் இருந்த இடம் தெசலோனிக்கியா. அங்கே ஒரு பெரிய துறைமுகம். அப்புறம் துறைமுகம் இருந்த இடம் கொரிந்து. அங்கே ஒரு பெரிய துறைமுகம். அப்புறம் துறைமுகம் இருந்த இடம் எபேசு. அங்கேயும் பெரிய துறைமுகம். அன்னைக்குள்ள உலகத்தின் வாசல்னு சொல்லுவாங்க எபேசுவை. என்ன சொல்லுவாங்க? உலகத்தின் வாசல். ஏன்னா எல்லா நாடுகளில் உள்ள கப்பலும் எங்கே வரும்? எபேசுவில் வரும். எல்லா நாடுகளில் உள்ள கப்பல் எபேசுவில் வர்றதுனால எல்லா நாடுகளின் வருமானமும் எங்கே வரும்? எபேசுவுக்கு வரும். எல்லா நாடுகளின் வருமானம் எபேசுக்கு வர்றதுனால அதை காஸ்மோபாலிட்டன் சிட்டி, அது தமிழில் என்னன்னு எனக்கு தெரியல, மெட்ரோபாலிட்டனையும் தாண்டி, அதாவது சிட்டி, மெட்ரோபாலிட்டன் சிட்டி, அப்புறம் காஸ்மோபாலிட்டன் சிட்டி. சிட்டின்னு சொன்னால் கிராமத்தில் உள்ளவர்கள் வருகிற இடம். சிட்டின்னு சொன்னால் கிராமத்தில் உள்ளவர்கள் வருகிற இடம். மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு சொன்னால் பல நகரங்களில் உள்ளவர்கள் வருகிற இடம். காஸ்மோபாலிட்டன் சிட்டின்னு சொன்னால் பல நாடுகளில் உள்ளவர்கள் வருகிற இடம். இப்போ சிட்டின்னா பட்டணம், நகரம்னா பல கிராமங்களில் இருந்து ஆட்கள் நினைச்சுவாங்க வருவாங்க. இப்போ நாகர்கோயில் ஒரு சிட்டி. அங்கே பல கிராமங்களில் உள்ள ஆட்கள் நினைச்சுவாங்க வருவாங்க. ஆனால் சென்னை மெட்ரோபாலிட்டன் சிட்டி. ஏன்னா அங்கே பல நகரங்களில் உள்ளவர்கள் வருவாங்க. மும்பை காஸ்மோபாலிட்டன் சிட்டி, பல நாடுகளில் உள்ளவர்கள் வருவாங்க. அப்படி பல நாடுகளில் உள்ள மனிதர்கள் வருகிற இடமாக்கும் எபேசு பட்டணம். அப்போ எபேசு பட்டணம் பொருளாதாரத்தில் ரொம்ப உயர்ந்திருக்கு. மொழியிலையும் ரொம்ப உயர்ந்திருக்கு. பொருளாதாரத்திலையும் உயர்ந்திருக்கு, மொழியிலையும் உயர்ந்திருக்கு, ரொம்ப உயர்ந்திருக்கு, தத்துவங்கள்லையும் உயர்ந்திருக்கு. அப்புறம் அன்னைக்குள்ள உலக சாதனையாக்கும் தியான ஆளின் கோயில். அன்னைக்குள்ள உலக சாதனையாக்கும் தியான ஆளின் கோயில்.
அந்த தியான ஆளை எதுக்கு ஆராதிப்பார்கள்னு கேட்டால், பிள்ளை இல்லாதவர்கள் பிள்ளை கொடுக்கிற தெய்வம்னு சொல்லி தியான ஆளை ஆராதிப்பார்கள். அப்போ உலகத்தின் எல்லா நாடுகளில் இருந்தும் பிள்ளை கிடைக்கணும்னு சொல்லி வேண்டுதல் பண்ணுறவங்களும் எங்கே வருவாங்க? எபேசு பட்டணத்து வருவாங்க. வாரவங்க சும்மா வருவாங்களா? காணிக்கையும் கொண்டு வருவாங்க. அப்போ பல நாடுகளின் பணமும் எங்கே வருது? எபேசுவில் வருது. இப்போ பல நாடுகளில் உள்ள ஆட்கள் வாரதுனால பல நாடுகளின் கலாச்சாரம் எங்கே வருது? எபேசுவில் வருது. அப்படி உயர்ந்து இருக்கிற ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தில் தியானாளின் கோயில் இருக்கிறதுனால சுவிசேஷம் அறிவிப்பது, சுவிசேஷம் மட்டும் இல்லை, மற்ற மதங்களை அறிவிப்பது முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கு. முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கு. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சப்போஸ் எபேசுவில் நம்ம யார்கிட்டையாவது சுவிசேஷத்தை சொன்னோன்னா, புரியுதில்லை தங்கம்? தமிழ் தெளிவாக தானே இருக்குது. எபேசுவில் யார்கிட்டையாவது சுவிசேஷத்தை சொன்னோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சொன்ன ஆளை பிடிச்சு ஒரு கிரவுண்டில் கொண்டு நிப்பாட்டுவாங்க. கிரவுண்டில் கொண்டு நிப்பாட்டிட்டு, பசியாக இருக்கும் இல்லையா சிங்கம், பசியாக இருக்கும் இல்லையா, போச்சோ பிரைஸ் லார்ட், கேட்குது இல்லையா? ஒரு கும் இல்லாத மாதிரி இருக்கு. பிரைஸ் லார்ட். பசியாக இருக்கும் இல்லையா சிங்கம், அந்த சிங்கத்தை அந்த கிரவுண்டில் திறந்து விடுவாங்க. திறந்து விட்டுட்டு அங்கே ஒரு பெரிய கொலோசியம் உண்டு. கொலோசியம்னா தேட்டர், தேட்டர்னா ஸ்டேடியம். அந்த ஸ்டேடியத்தில் அரசனுடைய மனைவி, அமைச்சர்கள் எல்லாரும் உட்கார வச்சு 25,000-30,000 ஆட்களை கூடி உட்கார வச்சுட்டு இந்த பரிசுத்தவான அந்த மைதானத்தில் நிற்க விட்டுட்டு சிங்கத்தை திறந்து விடுவாங்க. சிங்கத்தை திறந்து விட்டு இந்த மைதானத்தில் நிற்கிற பரிசுத்தவான சிங்கம் வேட்டையாடுறதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அதனாலே ஆகும் அந்த 1 கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும்போது பவுல் சொல்றாரு, எபேசுவில் நான் துஷ்ட மிருகங்களோட போராடினேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனம். நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று. இந்த வசனத்தின்படி நமக்கு என்ன புரியுது? பவுலை பிடிச்சு அந்த கிரவுண்டில் கொண்டு விட்டுருக்காங்க. விட்டு சிங்கத்தை திறந்து விட்டுருக்குறாங்க. ஆனால் பவுல் சிங்கத்தோட என்ன பண்ணியிருக்காரு? போராடி இருக்கிறாரு. இனி கொஞ்சம் கூட தெளிவாக அந்த தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதும்போது சொல்கிறாரு பாருங்க. அதில் உங்களுக்கு கொஞ்சம் கூட தெளிவு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். அந்த கடைசி எனக்கு துணையாக நின்று அந்த கடைசி வசனத்தோ கடைசி பார்ட் வாசிங்க. புறஜாதியார் எல்லாரும் கேட்கறதுக்காக சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். பார்த்தீங்களா? அப்போ உண்மையிலே எபேசுவில் வச்சு எதோட போராடிட்டு இருக்கிறாரு? சிங்கத்தோட போராடி இருக்காரு. அங்கே வச்சு சிங்கத்தோட போராடின பவுல் சிங்கத்தின் வாயிலிருந்தும், உங்கள் பைபிளில் இல்லையோ, சிங்கத்தின் வாயில இருந்தும் ரட்சிக்கப்பட்டேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடணும். உங்கள் மேலே ஒரு தேவ திட்டம் இருக்குன்னா, சிங்கமே உன்னை கடிச்சு தூக்கினாலும் கர்த்தர் உன்னை விட மாட்டார். விருப்பம் உண்டுன்னா கை தட்டுனா போதும். நம்ம மேலே ஒரு தேவ திட்டம் இருக்குன்னா எதை பற்றியும் பயப்பட தேவையில்லை. தேவ திட்டத்தை பார்த்து ஓடிக்கொண்டிருந்தாலே போதுமானது. எதுவும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. இப்போது அந்த எபேசுக்குள்ள சுவிசேஷம் எப்படி போகுதுன்னு பாருங்கள். எபேசுக்குள்ள சுவிசேஷம் போனது எங்கே சொல்லியிருக்கு தெரியுமா? அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். பவுலின்
ஆவியின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். இதாக்கும் முதல் காரியம் பாருங்க, அங்க சுவிசேஷம் அறிவிப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் அறிவிப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதனால கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? விசேஷ அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. இந்த கவனிங்க, இந்த தேசத்துல சுவிசேஷம் பரம்புவதற்கு அற்புதம் நடந்தாதான் சுவிசேஷத்தை பேச முடியும்னா கர்த்தர் உங்க கைகளை கொண்டு விசேஷ அற்புதங்களை விருப்பம் உண்டுன்னா கை தட்டினா போதும். உங்க கைகளை கொண்டு கர்த்தர் விசேஷ அற்புதங்களை செய்வார். நல்ல ஒரு நிமிஷம் கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கையை தட்டி. வரலாற்றில் இதுவரை கேள்விப்படாத அற்புதங்கள், உலகத்தில் இதுவரை எங்கேயும் சொல்லப்படாத அற்புதங்கள், மனுஷன் காதுல கேட்டிராத அற்புதங்கள் இந்த பட்டணத்தில் நடக்கும். இந்த சபையை கொண்டு நடக்கும். இந்த தேசத்தில் நடக்கும். உங்க கையால நடக்கும். ರೀಗಬದನ ಕಡಗದನ ಪ್ರೌಢಬತ್ತರ ಊಡಬಂದಲ್ ಕನಾದರ ಶತ್ತರ ಬಲಬರಬಲಬ. நல்ல கைய தட்டி. அது என்ன விசேஷ அற்புதம்னு அடுத்த வசனத்துல போட்டிருக்கு பாருங்க. அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அதேங்களா, அன்னைக்கு இந்த வாட்ஸ்அப் ஒன்று இல்லாததுனால பவுல் பிழைச்சு போனாரு. இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்செடுத்திருப்பேன் அவனை. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை எங்கடா சொல்லி இருக்குன்னு கேட்பணும். அவன் என்ன சொல்லுவான்? அவன் செஞ்சதுனால தானே பைபிளில் இருக்கு. அவன் செய்கிறது வரை பைபிளில் இல்லை. அப்போ அவன்கிட்ட கண்டிப்பாக கேட்பணும், வேதத்தில் இல்லாத அற்புதத்தை செய்கிற உன்னை எந்த ஆவி? ஆமேனா? ஒரு மால்னா என்னன்னு தெரியுமா? ஒரு மால்னா என்ன? கர்ச்சீப். கச்சேன்னா தெரியல, பெல்ட். அதாக எனக்கு பிடிச்சது. பவுலுக பேனா ஊழியம் செய்து, பவுலுக பேனா ஊழியம் செய்து, பவுலுக கர்ச்சீப்பு ஊழியம் செய்து, பவுலுக பெல்ட் ஊழியம் செய்து, பவுலுக வாய் ஊழியம் செய்து, பவுல் கை அசைத்த பொழுது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. விரல் வர ஊழியம் செய்து. அல்லேலூயா. ஒருத்தன் தன்னை கர்த்தருக்கு விட்டு கொடுத்தான்னு வைங்க, அவனுடைய தலைமுடியில இருந்து அவனுடைய நகர் வர கர்த்தர் அவனை பயன்படுத்துவார். கையை தட்டி நல்லா ஒரு நிமிஷம் ஆவியில பேசணும். நல்ல ஆவியில பேசணும். அந்நிய பாஷை பேசணும். அந்தல் கபரப கந்தராதனா அந்தல் கபரப கத்தரபலவா ஊடவல் பிரௌடபரபலவா. ஒரு மனுஷன் விட்டு கொடுத்தால் கர்த்தர் அவனை மொத்தமாய் பயன்படுத்துவார். பவுல ஜெயிலுக்குள்ள பூட்டி வச்சோன்னும் ஊழியத்தை தடுக்க முடியாது. கச்சையும் உருமாலும் வெளியே கிடக்கும். பவுல ஜெயிலுக்குள்ள பூட்டி வச்சு சுவிசேஷத்தை தடுக்க முடியாது. நிருபங்கள் வெளியே வந்துட்டு இருக்கும். அவனை 2 வருஷம் அடைச்சதுனால பிழைச்சுக்கிட்டான். அவன் 2 வருஷம் அவனை ஜெயிலில் போட்டதுனால நம்மளை பிழைச்சுக்கிட்டான். அன்னைக்கு மட்டும் சத்துருக்கள் வெளியே அறியண்டான். அன்னைக்கு மட்டும் சத்துருக்கள் கடுப்பில் 10 வருஷம் பவுல ஜெயிலில் போட்டாங்கன்னு வைங்க, இது மாதிரி 2 பங்கு வந்திருக்கும். ஐயோ, புரியவில்லை அவர்களுக்கு. இத மாதிரி 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 3 கொரிந்தியர் 4 கொரிந்தியர்னு போயிருக்கும். நல்ல வேலை டக்குன்னு திறந்து விட்டணும். உள்ள இருக்கும் அவன் சொல்றான், வாயால ஊழியம் செய்ய முடியாது. சரி, பேனாவால ஊழியம் செய்வோம். ஒரு மனுஷன் தெய்வத்துக்குன்னு தன்னை ஒப்பு கொடுத்தால் அவன் பயன்படுவதற்கு தடையே இல்லை. ஒரு மனுஷன் நான் தேவனுக்காக ஊழியம் செய்ய விட்டு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்தால் அவன் பயன்படுவதற்கு தடை இல்லை. ஏன்னா பேனா ஊழியம் செய்ய முடியும், உருமால் ஊழியம் செய்ய முடியும், கச்சை ஊழியம் செய்ய முடியும்.
இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களான்னு எனக்கு தெரியல. நான் ஒரு பெரிய சபையில் பிரசங்கம் பண்ண போனேன். பிரசங்கம் பண்ண போயிட்டு மீட்டிங் முடிஞ்ச உடனே தொட்டு ஜோம் பண்ணுறதுக்காக ஆட்கள் வாசலில் காத்து கிடந்தாங்க. நான் தொட்டு 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 போகிறேன். தொடுகிறவர்களை ஆவியானவர் தூக்கி வீசுறாரு. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? தொடுறதுக்கு கூட பலன் இல்லாமல் காருக்குள்ளே ஏறி உட்கார்ந்துட்டேன். காருக்குள்ளே ஏறி உட்கார்ந்த பிறகு நடந்ததாக்கும் ஒரு செயல். காரில் தொட்டவர்கள் தூக்கி வீசப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாகும் தெய்வத்தினுடைய பிரசன்னத்தினுடைய பவர். நீங்க பலவீனப்பட உங்க மேல இறங்குகிற தேவனுடைய பிரசன்னம் கூடிட்டே இருக்கும். எனக்கு பலவீனம்னு நீங்க அறிந்து கொள்ள என்னால முடியலன்னு நீங்க சொல்ல உங்க மேல இறங்குற அபிஷேகம் இருக்கு இல்லையா, உங்க மேல இறங்குற பவர் இருக்கு இல்லையா, அது கூடிட்டே இருக்கும். ஆமென். அப்போ எபேசு பட்டணத்தில் தான் பவுலின் கையினால வேற எங்கேயும் நடக்காத விசேஷ அற்புதங்கள், ரூமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து போட்டார்கள். அப்பொழுது வியாதியஸ்தர்கள் சுகமானது மட்டும் இல்லை, பொல்லாத ஆவிகள் என்ன ஆட்டம் ஆடுது. ஒரு கர்ச்சீப்புக்கு இல்லை. புரியலையோ? என் தமிழ் தப்பா இருக்கோ? மகனே ஜான் சால்வின், தமிழ் தப்பா இருக்கோ? கரெக்டாக தானே இருக்கு. நீ ஏன் பின்ன என்ன முறைக்கிறாய்? அவ்வளவு பெரிய ஆட்டம் ஆடுற ஆவிகள் ஒரு கர்ச்சீப்புக்கு. சோத்திரம் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன், தப்பு தான். துதிப்பீங்கன்னு நினைச்சேன், தப்பு தான். அவ்வளவு ஆட்டம் போடுற ஆவிகள் ஒரு பரிசுத்தவான கையில இருந்த ஒரு கர்ச்சீப்புக்கு முன்ன நிக்க முடியல அப்படின்னு சொல்ல வந்தேன்.